வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம உப்பு மாங்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து புளிப்பு மாங்காய், குண்டு மாங்காய் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த மாங்காய் வந்து எப்படி வெட்டி போடுறதுன்னு பார்க்கலாம். இது 5 கிலோ மாங்காய். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம மாங்காய் வந்து நான் இதை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தொடச்சி எடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஈரம் இல்லாமல் இது பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த கடைசியும் கட் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஊறுகாய்க்கு நல்லா இருக்கு. இந்த கொட்டையோட தோலோடவே நம்ம இப்படி கட் பண்ணணும். இந்த ஊறுகாய்க்கு மட்டும் இப்படி இது பண்ணிப்போம். இது வந்து நம்ம மாங்காய் சீசன் இல்லாத நாளில் கூட இது போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெருசாகவே கட் பண்ணி போடுங்க. நல்லா காஞ்ச உடனே அது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். அதனால் இந்த அளவுக்கே பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் உப்பும் போடலாம். இப்போ பாருங்கள், மாங்காய் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எந்தெந்த சைஸு மாங்காய் இருந்ததோ அதை வந்து 4ஆக தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே கட் பண்ணல. இப்போ பாருங்கள், அந்த மாங்காய்க்குள்ளே உள்ள கொட்டை இது. நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பேதி ஆகுது இல்லைங்களா? அந்த பேதி ஆகும்போது கொஞ்சோண்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி கொடுக்கலாம். இல்லை சுடுதண்ணியில் போட்டு அப்படியே கலக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டி கொடுத்தோம்னா இந்த பேதி ஆகிறதெல்லாம் நின்றுடும். இதுக்கு வந்து நம்ம இந்த மஞ்சத்தூளை போட்டுடலாம். மஞ்சத்தூள் வந்து ஏன் போடுறேன் அப்படின்னா, வண்டெல்லாம் வராது. நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் வச்சுட்டுருக்கலாம். குறைஞ்சது 2 வருஷம் கூட இந்த மாங்காய் வச்சுட்டுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. இப்போ உப்பு பாருங்கள், 1 கிலோ கணக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்படி புடியில் போடுறேன். ஒரு புடி 5 கிலோ மாங்காய் 5 புடி போட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் பெரிய மாங்காய், சின்ன மாங்காய் இந்த மாதிரி பார்த்துக்கங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ இதை மேலே கொண்டு போய் நம்ம காய வச்சுட்டு வந்துடுவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம மேலே கொண்டு போய் காய வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாங்காவையும் இது வந்து நம்ம தூசி படாமல் இருக்கிறதுக்கும், 2வது காக்கா புறா இதெல்லாம் வந்து இது பண்ணாமல், இது வந்து நாடா, நம்ம பாவாடைக்கு நுழைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நாடா இப்படி கட் பண்ணி இதை வந்து நீங்கள் நல்லா கட்டிடுங்க. நம்ம நடுப்புற போய் 2 தடவை மாடியில் வச்சுட்டு கலரி விடணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கலரி விட்டுட்டு வரணும் நடுப்புற. அப்போ நம்ம எடுத்து பிரித்து இது பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து அப்படியே நீங்கள் காய வைங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், உப்பு மாங்காய் வந்து இப்போ தண்ணி வந்து நேற்று நம்ம எதுவுமே தண்ணி போடல. ஆனால் இப்போ இதில் உப்புல இந்த மாங்காயில் உள்ள தண்ணியே இதில் வந்திருக்கும். இதை வந்து இப்போ நம்ம தட்டில் எடுத்து தனியாக கொட்டி காய வைக்கிறோம். 2வது மஞ்சத்தூள் வந்து ஏன் இதில் போடுறோம் அப்படின்னா, பூச்சி இதெல்லாம் வராது. 2வது இந்த பூச்சங்காலாம் வைக்கும், அதெல்லாம் வைக்காமல் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது 2 நாள் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் எடுத்துகிட்டு அந்த தண்ணி இருக்குது, அதை வந்து இந்த துணியை போட்டு மூடி நீங்கள் வந்து இதை இங்கே வெயில்லையே வச்சுருங்க. ஏன்னா அந்த தண்ணியை சுண்டும் போது எடுத்து போட்டோம்னா இதில் இந்த மாங்காவை திருப்பி சாயங்காலம் எடுத்து போடும்போது அந்த டேஸ்ட் நல்லா வரும். இதையும் அப்படி வெயில்லையே வச்சுடுங்க. பாருங்கள், இந்த மாங்காய் எப்படி நல்லா வத்தி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம இதை இந்த தண்ணியிலையே போட போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா போட்டு அந்த தண்ணியோட நல்லா குலுக்கி வச்சுடுங்க. வச்சுட்டு அப்படியே மறுபடியும் நம்ம இதை வந்து மூடி வச்சிட போகிறோம். நம்ம தட்டு போட்டு மூடுறதை விட இப்படி துணி போட்டு மூடினோம்னா கொஞ்சம் காற்று போயிட்டு இருக்கும். 2வது ஒரு மாதிரி நச்சன்னு ஆகாது. இப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு வெயிலில் காஞ்சது போதும். இதை வந்து கீழே நீங்கள் ஜாடிலேயோ இல்லை டப்பாலையோ போட்டு எடுத்து வைங்க. ஒரு 2 நாள் வச்சிங்கன்னா இன்னும் கலர் மாறிடும். கலர் மாறி நல்லா கொலன்னு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம்.
இல்லை நம்ம தாளிச்சும் சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் கொட்டையை நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு மாங்காய் வந்து ஏற்கனவே நான் கிச்சன் ஆர்கனைசேஷனில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மாங்காய் வந்து 2 வருஷம் ஆகுது இது போட்டு. இப்போ அதை தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இந்த ஈரப்பதத்துலேயே நீங்கள் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேன் மாதிரி நல்லா வந்துடும். அதனால் இதை இனிமேல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், காய வைக்க தேவையில்லை. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.